ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நாம் எல்லாரும் தினமும் திருப்பாவையிலே இருக்கிற தாத்பரியாம்சங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 11வது பாசுரமான கத்துக்கரவை கணங்கள் பலகரந்து என்கிற பாசுரத்தினுடைய தாத்பரியார்த்தம். இந்த பாசுரத்தில் எழுப்பப்படும்படியான பெண் பிள்ளை யார் அப்படின்னால், குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்று விളിக்கிறாள் இந்த பெண் பிள்ளையை ஆண்டாள். இவள் யார்? குற்றமொன்றில்லாதவர்கள், அப்படிப்பட்ட இடையர்கள் வீட்டு பெண் பிள்ளை என்று சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு ஒரு குத்தமும் இல்லை. என்ன குத்தம் இல்லை அப்படின்னால், கத்து கரவை கணங்கள் பலகரந்து செத்தார் திரள் அழிய சென்னு சிறு செய்யும் குத்தமில்லாத கோவலர்தம் பொற்கொடி. அவர்களுடைய தர்மமாவது என்ன அப்படின்னால், பசுவை கரத்தல் அவர்களுடைய தர்மம். இடையர்களின் தர்மம் பசுவை ரட்சிக்க வேணும், பசுவை கறந்து அதன் மூலமாக தங்களுடைய வாழ்வை நடத்தி கொண்டு போக வேண்டும் என்பது அவர்களுடைய தர்மம். அவரவர்களுக்கென்று ஓரொரு தர்மம் சாஸ்திரத்திலே விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்மத்தை எல்லோரும் கடைபிடித்தே ஆக வேண்டும். அந்த தர்மத்தை கார்க்கடை விடுவது என்பது ஒரு நாளும் கூடாது. அப்படி விட்டோமேயானால் அகரணே பிரத்யவாயம் ஏற்படும். அது என்ன அகரணே பிரத்யவாயம் அப்படின்னால், அந்த தர்மத்தை செய்யாமையினால் ஏற்படும்படியான தீங்கு, பாபங்கள் வந்து சேரும், குத்தங்கள் வந்து சேரும். அப்படி தங்களுடைய தர்மத்தை கார்க்கடை விட்டதனாலே ஏற்படும்படியான குற்றமற்றவர்கள் விட்டு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள். தர்மத்தை நம்ம விட முடியாது. தர்மம் அப்படின்ற வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் உண்டு. முதல்ல தர்மம் அப்படின்னா, ஒன்றன் தர்மம்னு சொன்னா ஒன்றினுடைய தன்மை என்றும் பொருள் உண்டு. இது புஷ்பம் அப்படின்னா அந்த புஷ்பத்தினுடைய ஸ்வரூபம் என்னன்னு அர்த்தம். அந்த தர்மத்தை கேட்ட இந்த புஷ்பத்துக்கு என்ன தர்மம்னு கேட்குறோன்னு வச்சுக்கோ. அந்த புஷ்பத்தினுடைய கந்தம் இருக்கே, அந்த கந்தத்தை கொண்டு அதனுடைய தர்மம் நிரூபிக்கப்படுகிறது. அப்போ ஒன்றன் தன்மையை சொல்லுவது தர்மம். இன்னொரு அர்த்தம், தர்மம் என்றால், தர்மம்னு சொன்ன என்ன, இது சரி இது தவறு என்று விதிக்கப்பட்டிருக்கிற சாஸ்திரத்துக்கே தர்மம் அப்படின்னு பேர். இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யக்கூடாது, இதை செய்தால் இந்த தீங்கு ஏற்படும், இதை செய்தால் இந்த நன்மை ஏற்படும் என்று சொல்லுகிற சாஸ்திரத்துக்கு தர்மம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மத்தொன்னு, தர்மம்னு சொன்னால், தர்மத்தின் படி நட அப்படின்னு சொன்னால், த ரைச்சுவஸ்னஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, சரியான பாதையிலே செல்வதற்கு, சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட பாதையில் நடப்பதற்கும் தர்மம் அப்படின்னு பேர். இப்ப சாஸ்திரத்துக்கே தர்மம்னு பேரு, சாஸ்திரத்தின்படி ஒழுகுதலுக்கு தர்மம்னு பேரு. அதே போல ஒன்றன் தன்மைக்கும் தர்மம் என்று பேர். இன்னொன்னு, தர்மம்ன்ற வார்த்தைக்கு மற்றொரு அர்த்தம் இருக்கு. எது பலனை அடைவிக்கும்படியான வழியாக இருக்கிறதோ அது தர்மம். தர்மம் என்றால் பல சாதன ரூபமாக இருக்கும். அது பலனை அடைவிக்கும் வழி, பலனும் பலனை அடைவிக்கும் வழியும் தர்மம் என்று சொல்லப்படுகிறது. தர்மம் அப்படின்னா மோட்சத்துக்கு சாதனம் என்றும் கொள்ளலாம். ஆக இங்கு தர்மம் அப்படின்னா பலனை அடைவிக்கும் வழி என்றும் கொள்ளலாம். பல அர்த்தங்கள் தர்மம்ன்ற சொல்லுக்கு உண்டு.
ஆனா இந்த இடத்துல ஸ்வதர்மானுஷ்டான நிஷ்டர்னா யாரு அப்படின்னால், தங்களுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கிற தர்மத்தின்படி நடப்பவர்கள். சாஸ்திரத்தில் இதை செய்ய வேண்டும், இதை செய்யலாகாது என்று அவரவர்களுக்கென்று ஒரு தர்மம் விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த தர்மத்தை கார்க்கடை விடாமல் 10ம் 10ஆக செய்பவர்கள் விட்டு பெண் பிள்ளை என்ன பொருள்? எம்பெருமானார் 120 திருநட்சத்திரம் வரைக்கும் எழுந்துள்ளிருந்தார். அவர் என்ன பண்ணினார் அப்படின்னால், 120 திருநட்சத்திரத்திலையும் தன்னுடைய திருமேனி பாங்கில்லாத திசையிலும் எழுந்து நின்று அர்க்கியம் விட்டார். அப்போ சில பேர் கேட்டார், சுவாமி, தேவரீருக்கு அமர்ந்து கொண்டு அர்க்கியம் விட்டாலே உலகம் எதுவும் சொல்லாது, நீர் என்னத்துக்கு எழுந்து நின்று அர்க்கியம் விட வேண்டும் அப்படின்னா, எம்பெருமானார் சொல்ற வார்த்தை, அடியேன் இப்போது அமர்ந்து கொண்டு அர்க்கியம் விட்டேனேயானால் உலகம் நாளைக்கு எம்பெருமானாரே அமர்ந்துதான் அர்க்கியம் விட்டார் அப்படின்னு படுத்துட்டே அர்க்கியம் விடுவா. ஆனா தர்மத்துல அது என்ன சொல்லியிருக்கோ அதன் படித்தான் செய்ய வேணும் என்ன நிலை நின்னார். இப்ப இங்க ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி அப்படின்னால், எல்லா தர்மத்தையும் விட்டு விடுன்னு சொல்றச்சே இதுல இந்த தர்மத்தையும் விடக்கூடாதா? எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஒருவனையே சரணமாக 10ன்னு தானே சொல்லப்பட்டிருக்கு. கீழே 9வது பாசுரத்திலையும் 10வது பாசுரத்திலையும் எழுப்பப்பட்ட பெண் பிள்ளை சித்தோபாய நிட்டை ஆயித்தே. அப்படி இருக்கிற போது அவளுக்கு ஸ்வதர்மத்தை கார்க்கடை விட்டு கண்ணனையே கைப்பார்த்திருத்தல் உச்சிதமாக அமைந்திருக்க, இங்க தர்மத்தை செய் என்று சொல்லுவது என்ன நியாயம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்குதான் நம்ம பெரியவர்கள் காட்டி இருக்கிறார்கள், தர்மத்தை செய்யணும், ஆனா தர்மத்தை மோட்ச தர்மமாக செய்யக்கூடாது. எப்படி? அந்த தர்மத்தின் மூலமாக நமக்கு ஒரு பலன் என்கிற எண்ணத்தோடு செய்யக்கூடாது. அந்த தர்மத்திலே இருக்கிற உபாய புத்தியை விடுத்து அதை கைங்கரியமாக செய்ய வேணும் என்று காட்டுகிறார்கள். ஏன்னா கண்ணன் கீதையிலே காட்டுகிற போது ஸ்ருதிர் ஸ்மிருதிர் மமைவாக்ஞா என்று சொல்லுகிறார். ஸ்ருதியும் ஸ்மிருதியும் என்னுடைய ஆணை என்றே சொல்லுகிறார். அப்ப ஸ்ருதியும் ஸ்மிருதியும் அவனுடைய ஆணை என்று சொல்லுகிற போது, ஸ்மிருதி அவனுடைய ஆணை, ஸ்ருதி அவனுடைய ஆணை அப்படின்ற போது சாஸ்திரம் அவனுடைய ஆணையாகவே காட்டப்படுகிறது. பகவானுடைய ஆணையை சிரமேற்று செய்வது என்பது அவனுடைய அடியவனுடைய கடமை. அப்ப அவன் ஆணையை சரிவரச் செய்தால் அவன் முகம் மலரும். ஆகையாலே இவனுடைய கர்மங்கள் எல்லாம் கைங்கரியத்திலே புகுமத்தனை என்று காட்டுகிறார்கள். அதனால தன்னுடைய தர்மத்தை செய்ய வேணும். எப்படி செய்ய வேணும் அப்படின்னால், உபாயாம்சமாக செய்தலை விடுத்து இதை உபேயாம்சமாக பலனாக செய்ய வேண்டும் என்று பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். ஏன்னா இதுக்கு கீழே பண்ணினது 2 பாசுரத்துல உபாயாம்சம் சொல்றா. உபாய நிஷ்டர்களுடைய வைபவம், சித்தோபாய நிஷ்டர் வைபவம் 9, 10. ஆனா 11, 12 கைங்கரிய நிஷ்டர் வைபவம். அதுல முதல் படிநிலை என்ன அப்படின்னா, தங்களுடைய தர்மத்திலே நிலை நின்று தர்மத்தை கைங்கரியமாக செய்பவர்கள், அப்படிப்பட்டவர்கள். அடுத்தது கண்ணனுடைய அத்தியந்த கைங்கரியத்துக்காக, அத்தாணி சேவகத்துக்காக தங்களுடைய தர்மத்தை விட்டவர்கள். இது 2 படிநிலை இருக்கு. ஒன்னும் நம் தர்மத்தை நாம் செய்ய வேண்டும், பகவானே அருகிலே இருக்கிற போது நம் தர்மத்தை விட்டாகிலும் பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்க வேணும் என்று 2 விதமான விஷயம்தான் காட்டப்படுகிறது. அதிலே முதல் விஷயம்தான் ஸ்வதர்மானுஷ்டான நிஷ்டர் வைபவம், ஸ்வதர்மத்தை கைங்கரியமாக செய்தல். அப்படிப்பட்டவர்களுடைய வீட்டு பெண் பிள்ளை எழுப்பப்படுகிறாள், குத்தமுன்னில்லாத கோவலர்தம் பொற்கொடி என்று. அடுத்த பாசுரத்தாலே கைங்கரிய நிஷ்டர் வைபவத்தை நாளைய தினம் அனுபவிப்போம் என்று சொல்லி அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் வரவரமுனையே நமஹ.